வணக்கம். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், கிட்ட வாங்க. வெளியில் சொல்லிடாதீங்க. வற்புறுத்தி கேட்பாங்க, சொல்லிடாதீங்க. அடித்து கேட்பாங்க, சொல்லிடாதீங்க. என்ன ரகசியம் தானே? இன்னும் கிட்ட வாங்க. பாஜக கூட்டணியில் நம்ம திமுக இணைய போகுது, என்டிஏ கூட்டணியில். கேட்டதில்ல? வெளியில் சொல்லிடாதீங்க. வற்புறுத்தி கேட்பாங்க, அடித்து கேட்பாங்க, சொல்லிடாதீங்க. தானாக வெளில வரும். இந்த ரகசியம் தானாக வரும். எஸ், கிட்டத்தட்ட எல்லா பேச்சுவார்த்தைகளும் முடிஞ்ச மாதிரி தான். இன்னும் கொஞ்ச நாள் அந்த நியூஸ் வெளியில் வரும். நம்ம ஸ்டாலின் மோடியுடன் அப்படியே கட்டிப்பிடிச்சு இணைய போகிறார். அது செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர் இருக்கார். அதுதான் உண்மை. அப்படி ஒரு வேளை என்டிஏவுடன் கூட்டணி வைக்கலை அப்படின்னா அது இன்னும் ஒரு 5 வருஷத்தில் திமுக அப்படின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இல்லாமல் ஆயிடும். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? சிஎம் விஜய் அவர்களுடைய அந்த ஒரு ஆட்சி. திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசியல் அப்படின்றது அதுதான் அவங்களுடைய பிஸ்னஸ். அந்த ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே அவங்க செய்வாங்க. இப்போது பெரிய வீழ்ச்சியை அந்த பிஸ்னஸ் சந்திச்சுக்கிட்டு இருக்குது. திமுகவுடைய அந்த அரசியல் பிஸ்னஸ் ரொம்ப பெரிய வீழ்ச்சியை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அதை காப்பாற்றணுன்னா ஒரே வழி என்டிஏவுடன் கூட்டணி வச்சாதான் உண்டு. நம்ம மோடி கிட்ட சரணடைந்தால் தான் உண்டு. அதனால் அதற்கான ஒரு முடிவு எடுக்கிறதா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எடுத்த மாதிரி தான். சிஎம் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய மிக முக்கியமான கொள்கையாக அவர் இப்போ பார்க்குறதே ஊழல் இல்லாத அரசியல். அதை எந்த அளவுக்கு அதை தடுக்க முடியுமோ, அதை ஒழிக்க முடியுமோ, அதற்கான முயற்சிகள்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஊழல் இல்லாத இடத்துல திமுகவுக்கு என்ன வேலை இல்லையா? அது மட்டும் இல்லை, திமுகவுடைய பல அமைச்சர்களும் நம்ம சிஎம் விஜயுடைய அந்த ஊழல் ஒழிக்கும் ரடாரில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதில் அவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களையெல்லாம் காப்பாற்றணும். இவங்களையெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் 5 வருஷம் கொண்டு போகணுமே. இந்த அமைச்சரை வச்சு தானே திருப்பியும் இவங்களையெல்லாம் காட்டி தானே இந்த திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்கிற அந்த பேரை சொல்லி தானே ஆட்சியை வாங்கிட்டு இருப்பாங்க. அப்படி புதுசாக ஒருத்தன் வரானா அதுவும் ஸ்டாலின் குடும்பத்துலேருந்து தான் வருவாங்க. மற்றபடி வெளியில இருந்தெல்லாம் திமுகவுக்குள்ளே ஒருத்தர் பெரிய ஆள்லாம் ஆக முடியாது. சிஎம் விஜயுடைய அந்த ஊழல் ஒழிப்பு ரடார்லேருந்து திமுக அமைச்சர்களை எல்லாம் தப்பிக்க வைக்கணும்னா என்ன ஒரே வழின்னு ஜி கிட்ட சரணடைய வேண்டியது தான். ஸோ அதற்கான முயற்சி தான் இப்போ நடந்திருக்கு. கிட்டத்தட்ட எல்லாம் ஓகே ஆன மாதிரி தான். இந்த ரகசியத்தை திருப்பியும் சொல்கிறேன், வெளியில் சொல்லிடாதீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கு முதல்லையே போட்டு விட்ருங்க. ஏன்னா லைக்கு கடைசியில் போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நான் அடிக்கடி சொல்கிறது தான். இப்பயே போட்டுருங்க. போட்டுட்டு வீடியோ முழுவதும் பாருங்கள். அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும் பாருங்கள், அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுறீங்க. ஓகேவா? சரி, திருப்பி மேட்ரு போடுவோம். ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த மீடியாவை வச்சு ஒரு 5 வருஷம் பெரிய பழப்பு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. மீடியாவை பயங்கரமாக கையில் வச்சுருந்தாங்க. அதை வச்சு அவங்க பழப்பு ஓடிக்கிட்டு இருந்தது. அப்படி இருந்தும் மீடியாவால் அவங்கள காப்பாற்ற முடியல. சிஎம் விஜய் கிட்ட தோக்க வேண்டியதாக போச்சு. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, அந்த மாதிரி நேரத்தில் கூட மீடியாவை மொத்தமாக கையில் வச்சுருந்த நேரத்தில் கூட சவுக்கு செங்கர் போல் இருக்கிறவங்களெல்லாம் இவங்களால் சமாளிக்க முடியாமல் கடைசியில் உள்ள தள்ள வேண்டியதாக போச்சு. அந்த சவுக்கு சங்கரையே நம்ம சிஎம் விஜய் வெளியில் கொண்டு வந்துட்டார். ஸ்டாலின் ஃபுல் பவரில் இருக்கும்போதே சவுக்கு சங்கர்கிட்ட இவங்களால் சமாளிக்க முடியாத போது இப்போ அவர் வெளியில் வந்துட்டார். திமுக ஆட்சியிலையும் இல்லை அப்படின்னா அவர் எந்த மாதிரி கிழிப்பார்? அதையெல்லாம் இவங்களால் சமாளிக்க முடியுமா? சிஎம் அவருடைய படம் ரொம்ப சுமாராக இருந்தாலே அதை மக்கள் கொண்டாடி தீர்ப்பாங்க. இப்போ சிஎம் அவர்களை டெய்லி இவங்களுக்கு ஒரு படம் பார்க்குற மாதிரி, ஒவ்வொரு நாளும் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி அவரை பார்த்துட்டா போதும். அவரை பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இப்போ அதிகம். பார்க்குறது அப்படின்னா இன்சென்ஸ் மீடியாவில் இப்போ ரெகுலராக அவர் தோன்றாரு. ஏதாவது ஒரு ஸ்டண்ட் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கார். அது மக்களுக்கு பெரிய ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. இப்போ சினிமாவுக்கு போகிறதை விட சிஎம் அவர்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றத பார்க்குறது தான் அவங்களுடைய முக்கியமான வேலையாக இருக்குது. ஸோ தமிழ்நாட்டு மக்களுடைய மொத்த கவனமும் சிஎம் பக்கம் வந்துடுச்சு. தமிழ்நாட்டில் வேறு கட்சி இருக்கா, அதாவது திமுக அதிமுக மாதிரி பெரிய கட்சிங்கெல்லாம் இருக்கா அப்படின்றதே மக்கள் மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. இதே 5 வருஷம் போச்சுன்னா திமுக அப்படின்னு ஒரு கட்சி இருந்ததா அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்குற அளவுக்கு திமுக பயங்கரமாக பலவீனமாயிடும். மீடியா கிட்ட இருந்தும் இவங்களால தப்பிக்க முடியாது. ஏன்னா ஒரு காலத்தில் மீடியா கையில் வச்சுக்கிட்டு அந்த விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ மீடியா கிட்டேருந்து தப்பிக்கணும், மீடியாவை திருப்பியும் தன் வசப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த கோடி மீடியாவை வச்சு விளையாடுறாங்க பாருங்க, ஜி, அதாவது என்டிஏ, அதாவது பிஜேபி அரசு. அந்த அரசுக்கிட்ட போய் சரணடைஞ்சிட்டோன்னா
மீடியா கிட்டேருந்து ஓரளவுக்கு தப்பிக்கலாம், மீடியாவை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம், திமுக கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா சவுக்கு சங்கர் மாதிரி இருக்கிறவங்கலாம் இப்போ வெளியில் வந்தால் என்ன கிழிப்பாருன்னு தெரியும். அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் தப்பிக்கிறது அப்படின்றது பெரும் பாடு. அதனால் இப்போ திமுக என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த பிஜேபி வாங்கி வச்சுருப்பாங்க பாருங்கள் ஒரு பெரிய வாஷிங் மிஷின், தெரியும் இல்லையா, அந்த வாஷிங் மிஷினுக்குள்ளே இறங்குறதா முடிவு பண்ணிட்டாங்க. இவங்களெல்லாம் துவைச்சி வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா டன் கணக்கில் வாஷிங் பவுடர் தேவைப்படும். அதுவும் இந்த வாஷிங் மிஷினில் இந்த சேகர் பாபுவெல்லாம் தனியாக போட்டு துவைக்கணும், அவரெல்லாம் ஒன்றா போட்டு துவைக்க முடியாது. ஏன்னா இவர் மேலேயே இல்லையா பயங்கரமாக ஓடும், அழுக்காக ஓடும். அதனால் இவரெல்லாம் தனியாக போட்டு துவைக்கணும் வாஷிங் மிஷினில். அப்படி போட்டு எல்லாரையும் அந்த வெளியில் வெள்ளையேன்னு எடுத்துகிட்டு கொண்டு வருவாங்க பாருங்கள் பிஜேபி. அவ்வளோ பரிசுத்தமான மனிதர்களாக மாறிடுவாங்க. இனிமேல் பாருங்கள், ஒரு மாதம் கழித்து பாருங்கள் திமுகவின் அமைச்சர்கள்லாம் அப்படியே பளிச்சுன்னு இருப்பாங்க. அப்படி துவைச்சு எடுத்துருப்பாங்க பாருங்கள். 2029 நாடாளுமன்ற தேர்தலில் டிவிக்கே காங்கிரஸை சப்போர்ட் பண்ணும், நாட்டை வந்து காங்கிரஸ் ஆளணும் அப்படின்ற மாதிரி அவங்க காங்கிரஸை சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் திமுக யாரை சப்போர்ட் பண்ணும்? திமுக ராகுல் காந்தியை சப்போர்ட் பண்ணுவாங்களா? காங்கிரஸை சப்போர்ட் பண்ணுமா? அப்போ யாரை சப்போர்ட் பண்ணணும்? அவங்களுக்கு யார் தேவை? அவங்களுக்கு பாஜக தேவை இல்லையா? திமுக பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மோடி கையில் நாட்டை கொடுங்க, திருப்பியும் கொடுங்க அப்படின்னு அப்போ சப்போர்ட் பண்ணுவாங்க. 2029 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாஜகவுக்காக வேலை செஞ்சால் 2031 திமுகவுக்காக பாஜக வேலை செய்யும். ஸோ அந்த டீல்லாம் இப்போவே போய்கிட்டு இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் திமுக வந்து காங்கிரஸை சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. இந்த 5 வருஷத்தில் இவங்களுடைய இந்த மினிஸ்டர்ஸ் சேகர் பாபு போன்றவர்களை எல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக பாஜகவுடைய சப்போர்ட் தேவை. அப்போ என்ன பண்ணணும்? அந்த வாஷிங் மிஷினில் போய் விழ வேண்டியது தான். அப்படி அவங்க சுத்தமாக வெளியில் வந்ததுக்கப்புறம் மிச்ச வேலையெல்லாம் பாஜகவே திமுகவுக்காக செய்யும். திமுக என்டிஏ கூட்டணியில் இணையும் போது என்டிஏ கூட்டணிக்கு 22 எம்பிங்க கிடைப்பாங்க. ஏன்னா இப்போ திமுக கையில் 22 எம்பிங்க இருக்காங்க. அது என்டிஏ கூட்டணியை பலப்படுத்தும். அவங்களுக்கு தேவையான சில விஷயங்களை தமிழ்நாட்டில் செய்ய முடியும். 22 எம்பிங்க நம்ம கையில் கிடச்சிட்டாங்க அப்படின்னா பாஜக என்ன பண்ணுவாங்க? ஏன்னா இது வரைக்கும் காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால சில விஷயங்களை, இந்த எம்பிங்களுக்கு தேவையான சில விஷயங்களை பாஜக செய்யாமல் இருந்தது. இப்போது அந்த கூட்டணியில் சேரும்போது ஏற்கனவே காங்கிரஸ் போனதுனால இவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. காங்கிரஸ் வந்து தாவைக்காவுடன் இணைஞ்சதுனால நாங்கள் என்டிஏவில் கூட்டணி சேர்றோம், எங்களுக்கு வந்து எங்கள் ஸ்டேட்டுக்கு சில விஷயங்களை செய்யணும்னா அந்த கூட்டணி தேவை இருக்குது அப்படின்லாம் சொல்லி இவங்க ஏதாவது சமாளிச்சிருவாங்க. ஸோ திமுக கையில் இருக்கிற இந்த 22 எம்பிங்களால் என்டிஏ கூட்டணியும் பலம் பெறும், திமுகவுக்கும் அவங்களுக்கு தேவையான சில விஷயங்களை செஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி. இந்த ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசிக்கான பேச்சுவார்த்தை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. மிக விரைவில் அந்த செய்தி மக்களுக்கும் வந்து சேரும். 2029 நாடாளுமன்ற தேர்தலில் மோடியை சப்போர்ட் பண்ணி ஸ்டாலின் ஓட்டு கேட்குறத நம்ம பார்க்க முடியும். மீண்டும் மோடி பிரைம் மினிஸ்டராக வர்றதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும்? மோடியின் அந்த ஆட்சி எப்படி இருந்தது, அந்த பொற்காலம் எப்படி இருந்தது? கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு, தங்கம் வாங்கக்கூடாது, வெளிநாடு போகக்கூடாது, எண்ணெய் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம நாட்டில் நடக்காத மாதிரி ரொம்ப ஒரு பொற்கால ஆட்சி நடந்த மாதிரி இப்போ ஸ்டாலினும் அவருடைய ஊபிக்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. திமுகவை சேர்ந்தவங்களும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இனிமேல் ஊபிங்க வந்து எப்படி இதை முட்டு கொடுத்து பேச போகிறாங்கன்னு தெரியல. அதை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நாளையிலேருந்து இல்லைன்னா அடுத்த வாரத்துலேருந்து இந்த ஊபிங்கெல்லாம் எப்படி ஜிக்கு முட்டு கொடுத்து பேச போகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. மோடிஜி வந்து பெரிய ஒரு வாஷிங் மிஷின் வாங்க போயிருக்கிறாரு. அதுவும் நிறைய டன் கணக்கில் வாஷிங் பவுடரையும் வாங்க போயிருக்காரு. ஏன்னா இந்த அழுக்கை துவச்சி எடுக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ திமுகவை சேர்ந்தவங்களாம் அந்த வாஷிங் மிஷினுக்குள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு பெரிய அழுக்கு ஆறு நம்ம வீதிகளில் போகிறத பார்க்கலாம். ஸோ இப்போவும் சொல்கிறேன், உங்களை அடித்து கேட்பாங்க, வற்புறுத்தி கேட்பாங்க, இந்த ரகசியத்தை வெளியில் சொல்லக்கூடாது. அனுசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கும் தெரியாமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்டையும் பதிவு பண்ணிவிடுங்க.